और जब तक आपका फैसला नहीं आएगा तब तक मैं जिम्मेदारी नहीं संभालूंगा। और मैं जब तक चुनाव नहीं होते, मैंने जैसे बताया 2 दिन के बाद मैं अपना इस्तीफा दूंगा। जब तक चुनाव नहीं होते तब तक मेरी जगह आम आदमी पार्टी से कोई और मुख्यमंत्री बनेगा। अगले 2-3 दिन के अंदर विधायक दल की मीटिंग होगी और विधायक दल की मीटिंग में अगले मुख्यमंत्री के नाम का तय किया जाएगा। मैं मनीष जी से बात कर रहा था, जो पीड़ा मेरे मन में है वो पीड़ा मनीष जी के मन में भी है। इनके लिए भी वही सब कहा गया जो मेरे लिए कहा गया है। मनीष जी का भी कहना है कि ये दिल्ली के उप मुख्यमंत्री और शिक्षा मंत्री और டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தெரிவித்திருக்கிறார். 2 நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்து பேசி வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், முழு விவரங்கள். சிறையிலிருந்து வெளியே வந்திருந்த கெஜ்ரிவால் தற்பொழுது பேசி வருகிறார். அதில் முதலமைச்சர் பதவியில் இருந்து தாம் விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது 2 நாளில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். அவர் சிறையில் இருந்த பொழுது கூட இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். டெல்லி சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதற்கான பிரச்சாரத்தை ஏற்கனவே சிறையில் இருந்து வெளியே வந்த டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா பாத யாத்திரை என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த கெஜ்ரிவாலும் தற்பொழுது இதுபோன்று முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாகவும் 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். அவர் ஒருவேளை பதவி விலகி புதிய நபராக யாரையும் பதவியில் அமர வைக்கப் போகிறாரா அல்லது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்த பின்னர் அதாவது சட்டமன்றத்தை கலைப்பதற்கு பரிந்துரைத்து முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க போகிறாரா என்பதை 2 நாட்களில் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்பொழுது கெஜ்ரிவாலை பொறுத்தவரை 2 நாட்களில் தாம் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மதியழகன், நிரபராதி என்பதை நிரூபிக்கும் வரை நான் பதவியில் இருக்கப் போவதில்லை எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது அங்கு பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில 48 மணி நேரத்தில் அதற்கான முடிவெடுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவர் விலகும் பட்சத்தில் அடுத்த முதலமைச்சராக யார் வர வாய்ப்பு இருக்கு மதியழகன்? ஒருவேளை மீண்டும் மணீஷ் சிசோடியா முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக தான் இருக்கிறார். துணை முதலமைச்சர் பதவியை மட்டுமே மணீஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருந்தார். எனவே மீண்டும் அவர் அவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது கெஜ்ரிவாலினுடைய மனைவியை ஒருவேளை ஏதேனும் அவர் முதலமைச்சராக திட்டமிட்டிருக்கிறாரா என்பதும் இன்னும் ஒரு புரியாத நிலையிலேயே இருக்கிறது. ஒருவேளை ஒட்டுமொத்தமாக பதவியை ராஜினாமா செய்த பின்னர் சட்டமன்றத்தை கலைப்பதாகவும் முன்கூட்டியே தேர்தலை நடத்துமாறு பரிந்துரைப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது வரை கெஜ்ரிவால் அறிவித்தது என்பது 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும், அதாவது மக்கள் தங்களது தீர்ப்பை தரும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் தான் அமரப் போவதில்லை என்றும் தான் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். அதே போல மக்கள் தங்களுக்கான அந்த தீர்ப்பை வழங்குவதற்காக வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வேன் என்றும் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார். இதன் மூலம் அவர் முன்கூட்டியே தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 6-7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே தேர்தலை சந்திப்பதற்கான திட்டமாகவும் கூட இது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். நிரபராதி என்பதை நிரூபிக்கும் வரை பதவியில் இருக்க மாட்டேன் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.